ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து ஃப்ரீசரில் வந்து ஐஸு எப்படி நம்ம அதை ரிமூவ் பண்ணுங்கிற சொல்லியிருந்தேன். ரிமூவ் பண்ண என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்களா, அடியில் வந்து அவ்வளோ டஸ்ட் நிறைய வந்துருக்கு. இது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உள்ளே விழுகிற தண்ணி, இதில் இந்த ஃப்ரீசரில் வந்து இந்த சில்லர் ட்ரேயில் விழுகிற தண்ணி பின்னாடி போகாமல் வேஸ்ட் பாக்ஸில் போகாமல் முன்னாடி விழுகும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. அது ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உள்ளே பாருங்கள், இந்த பார்த்திங்களா, இது உள்ளே இருக்கிற இந்த ட்ரேலேருந்து விழுகிற தண்ணி இந்த வேஸ்ட்டு இந்த கப்பில் விழுந்து பின்னாடி வேஸ்ட் பாக்ஸில் விழுகும். ஆனால் அப்படி அந்த வேஸ்ட் பாக்ஸில் விழுகாமல் தான் இது ஃப்ரண்ட்டில் இந்த தண்ணி விழுகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேஸ்ட் பாக்ஸில் வந்து சில நேரம் வந்து டஸ்ட்டு ப்ளாக்காக இருக்கும். நம்ம வைக்கிற சாப்பாடு வெளியே ஒரு மாதிரி இந்த ஜெல்லி மாதிரி அப்படி ப்ளாக் ஆகி இதில் வந்து நிற்கும். அப்படி நிற்கும்போது இந்த வேஸ்ட்டு தண்ணி வந்து பின்னாடி போகாது. அப்போ நேராக அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நேராக ஃப்ரண்டில் வந்து இந்த இடத்துல வந்து விழுகும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து விழுகும். அப்போ நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த இதில் வேஸ்ட்டில் வந்து ஏதாவது ப்ளோக் இருக்கான்னு சொல்லி பார்த்து க்ளீன் பண்ணிடுங்க. ஈர்க்கிலோ சின்ன ஒரு பவுடர் கம்பி எடுத்து குத்தி விட்டாலே போதும், தண்ணி கரெக்டாக பின்னாடி போகும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் அப்பப்போ இந்த இடத்துல ஈரம் அதிகமாக இருந்ததுன்னா தொடச்சிங்கன்னா இந்த மாதிரி வராது. ஃப்ரிட்ஜு வந்து 10 வருஷம் 15 வருஷத்துக்கு இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். வேறு பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜு ரொம்ப நாள் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். கரண்ட் அதிகமாக செலவாகாது. நீங்கள் செய்ய வேண்டிய இந்த 2 விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணுமே, உங்களுக்கு உங்கள் கையிலேருந்து காசு போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இல்லை, இந்த விஷயம் வந்து பொதுவாக ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஒன்று ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பாவம் அவங்களும் கஷ்டப்படுவாங்க. அவங்க காசு இல்லாத டைமில் தான் திடீர்னு ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அவங்க காசுக்கு எங்கே போவாங்க. அவங்களுக்காக நீங்கள் இந்த விஷயம் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் பார்த்துக்கோங்க. இனி இப்போ லாக்டவுன் கொரோனா வந்துருச்சுன்னா திருப்பியும் உங்களுக்கு இந்த காசு கையில் இல்லாமல் இருக்குது. அந்த டைமில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேராக போச்சுன்னா நீங்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்படுவீங்க. இந்த விஷயம் மட்டும் கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் ஃப்ரெண்டு.